ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி சுவையான சத்தான உளுந்தங்களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 to 1.5 கப் அளவிற்கு ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணி எடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 1 கப் அளவிற்கு பச்சரிசி மாவும் 2 கப் அளவிற்கு உளுந்த மாவும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த 2 கப்பு அளவிற்கு உண்டான தண்ணியில் நம்ம அப்படியே பச்சரிசி மாவை சேர்த்து போட வேணாம். அது ரொம்ப கட்டிகள் சேர்ந்துடும். அதனால அதிலிருந்து கொஞ்சம் பாதி தண்ணியை ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் தான் பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கலக்கிக்கிறணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை செய்யணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ நல்ல கெட்டித்தன்மை வரும். இந்த நேரத்தில் நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த அந்த சுடு தண்ணியை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ஹாட் வாட்டர் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வலுவலுப்பான உளுந்தங்களி பாருங்கள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 2 கப் அளவிற்கு உண்டான உளுந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கிறணும். உளுந்த மாவு சேர்த்து கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப சால்ட்டு உப்பையும் சேர்த்துக்கிறணுங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கிடணும். இப்போ பச்சரிசி மாவும் உளுந்த மாவுமே கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கிடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறணுங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலக்கிக்கிடணும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழந்தைங்க ரொம்ப இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது கூட வெள்ளை கரைசலை நம்ம எடுத்து அந்த வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இல்லை ஸ்வீட் நம்மளுக்கு வேணாம், இனிப்பு வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இதை அப்படியே வச்சு கூட நம்ம வேறு ஏதாவது நம்ம ஒரு குழம்பு இல்லை வேறு ஏதாவது வகைகள் வச்சு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பாகு கரைசல் எடுத்து அதை இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொடுக்குறப்போ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தினமும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சத்தான ஒரு உணவு வகைங்க உளுந்தங்களி. இப்போது 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு மேலும் நல்ல வாசனையாக சுவையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல எண்ணெய் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல எண்ணெய் சேர்க்குறப்ப அதுவும் நல்ல சத்தான ஒரு உணவு வகை. நல்ல எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் தினமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.